Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல we are going to discuss about work done. Okay. So work done by constant force discuss பண்ண போறோம். So இதுதான் நம்மளோட work energy power. அதாவது இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஓகே, இதில் நம்ம பேசிக்காக ஒர்க் டனோட இன்ட்ரடக்ஷன், எனர்ஜி பவர் இதெல்லாம் என்னன்றதை பார்த்துட்டு ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம ஃபிசிக்ஸ் வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். ஓகேப்பா, ரைட். ஸோ வி கோ இன் டு த வீடியோ. சரி, இப்போ கவனிங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன், ஸோ ஒர்க் எனர்ஜி பவரில் இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனை சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட். ஓகே, இது வந்து ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட். இது வந்து புள்ளி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு மாஸ் எம் வந்து அட்டாச்சாக இருக்குது. ஓகே, மாஸ் எம் அட்டாச்சாக இருக்குது. ஸோ மாஸ் எம் ஒரு சைட் ஆஃப் த புள்ளியும், இன்னொரு சைடில் என்ன பண்ணியிருக்கான், ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த ஸ்ட்ரிங் கனெக்டட் இருக்குல்ல மாஸ் எம்மோட, அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கான். ஓகே, சம்ஒன் இஸ் ஹோல்டிங், அந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி வச்சுருக்கான். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, இவன் ஒர்க்கு பண்ணுறானா இல்லையா? கரெக்டாக சொல்லணும். நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன சொல்லுவோம், இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இந்த பக்கம் என்னது புள்ளி இருக்குது, மாஸ் எம் இருக்குது. இவன் வந்து பிடிச்சிட்டே அப்படி நிற்கிறான், பிடிச்சிட்டே அப்படி ஹோல்ட் பண்ணி நிற்கிறான். எஸ், இது பேசிக்காக இந்த இடத்துல என்னல இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. எஸ், இப்போ அவன் ஒர்க் பண்ணுறானா இல்லையா? எப்படி ஜட்ஜ் பண்ணுறது? பிடிச்சிட்டே நிற்கிறான், புள்ளி அந்த சைடில் மாஸ் எம் இருக்குது. என்ன சொல்லலாம்? வாட் யூ வில் சே? ஒர்க் டன் பண்ணுறான்னு சொல்லுவோமா? ஏன்? பிகாஸ் அவன் அவனோட எனர்ஜியை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்க என்ன ஆகும், அவன் பாடியிலேருந்து எனர்ஜி போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுவான், அவன் டயர்ட் ஆகிடுவான். ஸோ எனர்ஜி வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம என்ன சொல்லலாம், அவன் ஒர்க் டன் பண்ணிகிட்டு இருக்கான்ப்பா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ஒர்க் டன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இவன் பண்ணக்கூடிய இதே ஒர்க்கை என்னால் என்ன பண்ண முடியும், இதை நேராக எடுத்துகிட்டு போய் ஒரு கயிறு, ஒரு ஹூக்கோட சேர்த்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியுமா? அந்த கயிறை நேராக எடுத்து போய் கிரவுண்டில் ஒரு சப்போர்ட்டோடு அட்டாச் பண்ணிட முடியுமா? அப்படியும் பண்ணிடலாம்ல. இவன் பண்ணுறதை எக்ஸாக்டாக வேறு ஒரு டேரெக்டாக ஒரு இதோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாலே அப்படியே நிற்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இன் ரியல் டைம் வி சே த பர்சன் இஸ் டூயிங் ஒர்க். ஆமாம் தானே, இவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் டயர்ட் ஆகிடுவான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கனால. ஸோ பட் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இவன் ஒர்க்கே பண்ணலை அப்படின்னு சொல்லுது. பட் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் பர்சன் டஸ் ஜீரோ ஒர்க் டன். ஒர்க்கே இவன் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கானா. ஸோ இவன் ஹோல்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த பாயிண்ட் மாஸ்லேருந்து ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். பேசிக்கலி அந்த மாஸ் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால தான் இந்த மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் ஃபோர்ஸ் இருக்குது, ஒன்று வந்து இல்லை. அது என்னது? அது ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. தட் மீன்ஸ் வாட், ஃபோர்ஸ் இருந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, ஆப்ஜெக்ட் நகரலை. ஸோ ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இவன் ஒர்க்கே பண்ணலைன்னு சொல்லுது. காரணம் என்னடா, என்ன தான் ஃபோர்ஸ் டென்ஷன் இந்த மாஸ் மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இவன் அந்த டென்ஷனை உருவாக்குனது இவன் தான். இவன் ஒர்க் இவன் டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். ஆனால் என்ன அங்கே நடக்கலை, டிஸ்பிளேஸ்மெண்ட்டே நடக்கலை இந்த மாஸ் மேலே. இட் இஸ் அட் ரெஸ்ட்டு. ஸோ அதனால் என்ன சொல்லணும்னா, இவன் ஒர்க் டன் இஸ் ஜீரோ from physics point of view. Okay, so your force is applied on mass m by the person, but no displacement is present. Displacement இங்கே இல்லை. ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்லலாம், no work done அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இதோட கனெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால் ஃபிசிக்ஸ் வாட் இட் சேஸ் இஸ் ஃபோர்ஸும் இருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஷுட் ஹவ் மூவ்ட். அப்படி இருந்தால் தான் என்னது, நம்மளுக்கு ஒர்க் டன் இருக்கும் பேசிக்காக அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஃபார் அ நான் ஜீரோ ஒர்க் டன் இன் ஃபிசிக்ஸ் போத் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷுட் பி ப்ரெசன்ட். ஃபோர்ஸும் இருக்கணும், எஃப் வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது எஸ் வெக்டர் இல்லையா? ஃபைனல் பொசிஷன் வெக்டர் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டர். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸில். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டரில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு வந்து டாட் ப்ராடக்ட் தேவைப்படும். ஓகே, அதாவது வெக்டார்ஸோட பேசிக்ஸ் தேவைப்படும், இன்டகிரேஷன் வெக்டார்ஸ் தேவைப்படும். அது எல்லாத்துக்குமே நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷனுக்கு பேசிக் மேத் இருக்கும்,
வெக்டார்ஸுக்குமே வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் வெக்டார்ஸு. டாட் ப்ராடக்ட் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, டாட் ப்ராடக்ட் இங்கே ஃபுல்லாக இந்த சாப்டர் ஃபுல்லாக வந்துட்டுருக்கும், இன்டகிரேஷனும் வரும். ஓகே, ஸோ அந்த பேசிக் மேத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட், சரிப்பா. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ கவனிங்க, இந்த மாஸ் எம் மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்னா, அட் த சேம் டைம் இந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கு. ஸோ பேசிக்கலி வாட் இஸ் ப்ரெசன்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது, ஃபோர்ஸும் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல ஒர்க் டன் என்னது, W நாட் ஈக்குவல் டு 0. உங்களுக்கு ஒரு ஐடியா தான் தரேன் நான், ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் டன் என்னன்னு. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, 0 கிடையாது. அதுதான் நான் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒர்க்குன்றது இன் ஃபிசிக்ஸ் ஒர்க் டன் இஸ் அசோசியேட்டட் வித் அ ஃபோர்ஸ் அண்ட் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸும் இருக்கணும், அதுக்கப்புறம் கூட என்ன இருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லலாம், ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் டன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ இந்த சாப்டரோட ஹெட்டிங் இருக்கு இல்லையா, ஒர்க் எனர்ஜி பவர். ஒர்க்குன்றதுக்கு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் ஒர்க்குன்னு சொல்கிறோம். பட் வாட் அபவுட் எனர்ஜி? எனர்ஜியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இட் இஸ் அ மெஷர் ஆஃப் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஒரு ஒர்க்கு நடக்கிறதுக்கு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருந்தாகணும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கு தேவைப்படக்கூடியது தான் என்னது, எனர்ஜி. ஸோ மோர் எனர்ஜி ப்ரெசன்ட், மோர் ஒர்க் கேன் பி டன். ஓகே, ஸோ எனர்ஜி, நம்ம ஒரு எனர்ஜி, இட் கேன் பி எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிப்பா. பொதுவாக எனர்ஜியை எப்படி பார்க்கணும், எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரிக்கலோ, மெக்கானிக்கலோ, chemicalo, heat energy, or any type of energy, it is a measure of capacity to do work. More the amount of energy, more work can be done. உங்ககிட்ட அதிகமான எனர்ஜி இருந்தால் உங்களால் அதிகமான ஒர்க் டன் பண்ண முடியும். ஸோ எனர்ஜி இஸ் அ கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், அவ்வளோதான். ஓகே, ஸோ பவர்ன்றது என்னன்னா, நல்லா கவனிங்க, பவர்ன்றது என்னென்னா, ஒர்க் டன் நடக்குது, பட் எவ்வளோ வேகமாக இந்த ஒர்க் டன் நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் தான் இது பவர். உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தரேன் இல்லையா? ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பவர்ன்றது என்னென்னா W/T. டீன்ற டைமில் W அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு நடந்திருக்கு. இந்த ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேசிக்கலி பவர் சொல்லுவோம். இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் த ஒர்க் இஸ் டன் ஆர் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் அ கிவன் டைம். T டைமில் W அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நடந்திருக்கு. இந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம், பவர். இந்த ரேஷியோ மூலிமா உங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியும், T டைமில் W ஒர்க் டன். ஸோ எவ்வளோ வேகமாக ஒர்க் டன் நடக்குது அப்படின்றத இந்த பவர்ன்ற டேர்ம் வச்சு புரிஞ்சுக்கலாம். புரியுதா? எஸ். ஸோ திஸ் இஸ் மை இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஒர்க் எனர்ஜி பவர் பா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒர்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, எத்தனை கேசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 3 வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுல 3 வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். அதை பற்றிய கிளாரிட்டி நம்மளுக்கு வேணும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒர்க் டன் வந்து ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ நான் யூஸ் பண்ண, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஒர்க் டன் நடக்கணும்னா ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தாகணும். பட் நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருந்தால் அது ஒரு கேட்டகரி, அது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தனி மெத்தட்ஸ் இருக்குது. இதே வேரியபிள் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சம்டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எஃப்எக்ஸ் கிராஃப், ஃபோர்ஸு எக்ஸ்ன்றது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. எஃப்எக்ஸ்னால் நத்திங் பட் ஃபோர்ஸு, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் பொசிஷன் வெக்டர். ஓகே, ஸோ எஃப்எக்ஸ் கிராஃப் கொடுத்துருவான். இது மாதிரி எஃப்எக்ஸ் கிராஃப் கொடுத்துட்டு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது, அது வந்து 3வது கேஸு. ஸோ ஒர்க் டன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ன்றது ஒரு கேஸு. இந்த வீடியோவில் நம்ம கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேரியபிள் ஃபோர்ஸ் இன்னொரு கேஸ், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எஃப்எக்ஸ் கிராஃப் கொடுத்துட்டு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது 3வது கேஸ். ஓகே, இதெல்லாம் லைன் பை லைன் பொறுமையாக பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்? நம்மளுக்கு ஏற்கனவே வெக்டார்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ எஃப் வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம், எஃப்எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் எஃப்ஐ ஜே கேப் ப்ளஸ் எஃப்செட் கே கேப் இல்லையா? ஒரு நேமிங் பண்ணியிருக்கேன், ஐ கேப் பக்கத்தில் இருக்கிறது எஃப்எக்ஸ் பேர் வச்சிட்டேன். இப்போ எஃப்எக்ஸ் எஃப்ஒய் எஃப்செட் இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது என்னது, இது எஃப்எக்ஸ் எஃப்ஒய் எஃப்செட் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருந்தால் அது என்னது, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். இதே எஃப்எக்ஸ் எஃப்ஐ எஃப்செட்லாம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அது என்னது, அது இட் இஸ் அ வேரியபிள் ஃபோர்ஸ். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஏன்னா ஒய், ஏன்னா ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் என்னது, 2 -1 1. ஸோ இது எல்லாமே என்னது, கான்ஸ்டன்ட். அப்படி இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் இது.
வேரியபிள் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம்? எதையாவது பொறுத்து மாறணும். ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுத்து மாறுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? வேரியபிள் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஐ கேப்புக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, ஜே கேப் பக்கத்தில் 2, கே கேப் பக்கத்தில் ஜெட்டு. ஸோ எக்ஸு ஜெட்டுன்றது பொசிஷன்ஸ். இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் படிச்சிருக்கோம்ல, எக்ஸ் ஒய் ஜெட்டு, அதுதான் அது. எக்ஸு ஒய் ஜெட்டு, புரியுதுல்ல? பொசிஷன் தான் அது. இப்போ என்னென்னா, ஸோ இதில் வந்து டிபெண்டன்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸு ஜெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மொதல் இதில் பாருங்கள், 2 கான்ஸ்டன்ட், ஐ கேப் கான்ஸ்டன்ட், மைனஸ் ஜே கேப் கான்ஸ்டன்ட், ப்ளஸ் கே கேப் எல்லாமே கான்ஸ்டன்ட் அல்ல, இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம், ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணலாம். இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு நம்மளுக்கு தெரியணும்ப்பா. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். அதாவது ஒரு எஃபெக்டார் ஃபோர்ஸ் ஐ எம் சேயிங் இட் டு பி கான்ஸ்டன்ட். அதாவது ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி இல்லையா, அதை நான் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறேன். தட் மீன்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டிக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று மேக்னிடியூட், தட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் வெக்டார் சொல்லுவான் இல்லையா, லென்த் ஆஃப் தட் வெக்டார், லென்த் ஆஃப் த வெக்டார் சொல்லலாம், இல்லை ஸ்ட்ரென்த் ஆஃப் த வெக்டார் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம பேசிக் மேத்தில் பார்த்துருந்தோம். இப்போ ஸோ ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கும், அப்புறம் டைரக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு வெக்டார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு, தட் இஸ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மாறக்கூடாது. ஓகே ரைட். ஸோ அந்த சிச்சுவேஷனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கவனிங்க, இந்த மாஸ் எம் மேலே இப்போ எஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மாஸ் எம் மேலே எஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். சரி, எப்படி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸோட ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, W is equal to F vector dot S vector. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் F vector. ஸோ நல்லா கவனிங்க, இந்த மாஸ் எம் மேலே ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் ஆகுதா, அதுக்கப்புறம் அந்த மாஸ் எம்மோட டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னது, எஸ் வெக்டார். புரியுதா இல்லையா? ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் நீங்கள் டீல் பண்ணும்போது ஒர்க் டன் வந்து டேரெக்டாக இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் மாஸ் எம், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் மாஸ் எம். ஓகே, எஸ்ன்றது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மாஸ் எம். புரியுதா இல்லையா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் ஆகுதுப்பா, அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டாட் ப்ராடக்ட் தான் என்னது, அவர் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் எஃப். ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும், ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். ஸோ அந்த பாயிண்ட்டையும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து கவனிங்க, ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா. இந்த டாட் ப்ராடக்டை நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெக்டார்ஸ் இல்லையா. டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ரைட் திஸ் அஸ் magnitude of F, magnitude of S, that is displacement ஓட magnitude into cos theta. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது தான் இந்த தீட்டா வருது. ஸோ பேசிக்கலாக இந்த தீட்டான்றது என்னது, ஆங்கிள் பிட்வீன் எஃப் வெக்டார் அண்ட் எஸ் வெக்டார். கவனிங்க, இது வந்து ஒரு எஃப் வெக்டார் ஃபோர்ஸு, இது அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் என்னது, இங்கே நம்மளுக்கு தீட்டா. ஓகே, ஸோ ஆங்கிள் பிட்வீன் எஃப் வெக்டார் அண்ட் எஸ் வெக்டார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி என்ன சொல்லியிருக்கேன், டீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணிடணும், 2 வெக்டார்ஸோட டெய்லில் ஜாயின் பண்ணிட்டு தான் ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 வெக்டார் டெய்ல் ஜாயின் ஆகிருக்கா, டெய்ல் ஹஸ் பீன் ஜாயின். இப்போ நம்ம வந்து எந்த ஆங்கிள் சொல்லணும் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள். இதுவும் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் தான், இதுவும் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் தான். நம்ம எதை எடுத்துக்கணும், we need to take the shortest angle. இதை எடுத்துக்கக்கூடாது, புரியுதா? ஸோ இதை தான் நம்ம ஆங்கிள் சொல்லணும், ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் தான் we need to say. ஓகே, கூட நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும்னா, as we know angle can vary only between 0 to 180. அதாவது ஆங்கிள் எப்பவுமே 0லேருந்து 180 வரைக்கும் தான் வேரி ஆக முடியும், இதுவும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒர்க் டன் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0 அப்படின்னு சொல்கிறான். ஒர்க் டன் என்னவாக இருக்க முடியுமா, பாசிட்டிவாக இருக்க முடியும், நெகட்டிவாக இருக்க முடியும், இல்லை 0வாக இருக்க முடியும். ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்றத பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நம்மளுக்கு ஒர்க் டன்னோட ஃபார்முலா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு இதில் இன்னொரு பாயிண்ட் கவனிங்க. இப்படி மேக்னிடியூட் ஆஃப் எஃப் வெக்டார்னு போடுறேன்ல, இதை நான் எப்படி எழுதலாம், ஐ கேன் ரைட் இட் அஸ் ஜஸ்ட் எஃப். வெறும் எஃப்னு போட்டேன்னா இட் நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் எஃப் வெக்டார். ரைட், இப்போ இந்த ஒர்க் டன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, காஸ் தீட்டா.
ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. காஸ் தீட்டாவோட கிராஃப் எப்படி இருக்கும்? இதே நான் உங்களுக்கு பேசிக் மேத்தில் டீச் பண்ணியிருக்கேன்ல. இது தீட்டா, இது காஸ் தீட்டா. கிராஃப் எப்படி இருக்கும் காஸ் தீட்டாக்கு? காஸ் 0 நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும்? காஸ் 0 1, காஸ் 90 you will get 0, காஸ் 180 என்ன வரும்? n பைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. காஸ் 180 will become as -1. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சிங்கன்னா இந்த கிராஃபை ஈஸியாக ப்ளாட் பண்ணிடலாம். ஸோ காஸ் 0 + 1, காஸ் 90 0, காஸ் 180 என்ன வருது? -1. ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் காஸ் தீட்டா. ஸோ இப்போ இந்த கிராஃபை நம்ம தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் கவனிச்சிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். காஸ் 90 அப்போ நம்மளுக்கு என்ன வருது? காஸ் 90 அப்போ 0வா? 90க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதாவது லெஸ் தென் 90 இருக்கும்போது காசோட வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா? பா 90க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், காசோட வேல்யூ பாசிட்டிவ், ஃபுல்லாகவே பாசிட்டிவா. ஆனால் கிரேட்டர் தென் 90 பாருங்கள், காஸ் இஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ். கரெக்டாக இல்லையா? ஸோ அது ஒரு பாயிண்ட் நம்மளால் கிராஃப்லேருந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ பேசிக்காக கவனித்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0. இப்போது when the angle between when தீட்டாவோட ஆங்கிள் வந்து 0க்கும் 180க்கும் 0 இன்க்ளூடட் அக்யூட் ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரி, 0லேருந்து 90 நான் இன்க்ளூட் பண்ணல, ஓப்பன் லிமிட் தான் போட்டிருக்கேன் நான், ஓப்பன் கண்டிஷன். ஸோ 0 சேர்த்துக்கிறோம், 90 சேர்க்கல. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? அக்யூட் ஆங்கிள். ஸோ இந்த அக்யூட் ஆங்கிளில் நம்மளோட காஸ் என்னது? காஸ் என்னதுப்பா? கிரேட்டர் தென் 0 இல்லை. ஸோ ஆல்ரெடி ஃபார்முலா என்ன தெரியும்? WFS காஸ் தீட்டா. இங்கே எஃப்பும் மேக்னிடியூட்னாலே எப்பவுமே பாசிட்டிவ் தான், யூ நோ தட். ஸோ ஃபோர்ஸ் பாசிட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ காசும் இங்கே என்னது? பாசிட்டிவ். கரெக்டாக? லெஸ் தென் 0 to 90ல. ஸோ இந்த 3 டேர்மே பாசிட்டிவ்னால நம்மளுக்கு என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த பாசிட்டிவ் டேர்ம்ஸ், ஒர்க் டன் வில் பிகம் பாசிட்டிவ். புரியுதா? இப்போ ஒர்க் டன் 90 சிச்சுவேஷன், தட் இஸ் ரைட் ஆங்கிள் இருக்குது, அதாவது ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னு வைங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்குது, தட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. இந்த சிச்சுவேஷனில் காசோட வேல்யூவே 0 தானே. ஸோ எஃப்எஸ் காஸ் தீட்டா தானே ஃபார்முலா, எஃப்எஸ் காஸ் தீட்டா. அதில் காஸ் தீட்டாவே 0 ஆகிடுச்சுன்னா ஒர்க் டன் என்ன ஆகிடும்? 0 தானே. ப்ராடக்ட் ஆஃப் ஒரு டேர்ம் 0னாலும் எல்லா டேர்மும் 0. ரைட்டா? இப்போ அடுத்து when angle is 90 to 180, when angle is 90 to 180 இருக்கும்போது obtuse angle, ஓகே, 90 to 180 இருக்கும்போது obtuse angle. 90 நான் சேர்க்கல, 90 to 180, 180 சேர்த்துருக்கேன், க்ளோஸ்டு இது லிமிட் போட்டிருக்கேன்னா, யா. ஸோ இது வந்து obtuse angle சொல்கிறோம். ஸோ 90 to 180 நம்மளுக்கு காசோட வேல்யூ என்னவாக இருக்குது? காசோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. நம்மளோட ஃபார்முலா என்னது? எஃப்எஸ் காஸ் தீட்டாவா? இதில் எஃப் வந்து பாசிட்டிவ் டேர்ம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பவுமே பாசிட்டிவ், ஏன்னா தே ஆர் மேக்னிடியூட். பட் இந்த காஸ் வந்து இந்த கேஸில் என்னது? நெகட்டிவ். ஸோ இந்த டேர்ம் மட்டும் நெகட்டிவ், மற்ற எல்லா டேர்மே பாசிட்டிவ். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? ஃபைனலி ஒர்க் டன் வில் ஆல்சோ பிகம் நெகட்டிவ். ஸோ W is less than 0. புரியுதா இல்லையா? கரெக்டாக? ஸோ நான் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் லெஸ் தென் 90 டிகிரி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஒர்க் டன், 90 டிகிரி இருக்கும்போது நோ ஒர்க் டன், கிரேட்டர் தென் 90 இருக்கும்போது ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ். பாயிண்ட் புரியுதா? ஸோ இப்போது நல்லா கவனிங்க, நம்மளோட ஃபார்முலா என்னது? எஃப்எஸ் காஸ் தீட்டாவா? எஃப்எஸ் காஸ் தீட்டா இஸ் அவர் ஃபார்முலா. இப்போ SI யூனிட் ஆஃப் ஒர்க் டன் எப்படி சொல்லுவீங்க? ஃபார்முலாவிலேருந்து ஃபோர்ஸுக்கு என்ன போடலாம்? நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மீட்டர் தானே, லென்த்து தானே, ஸோ மீட்டரு. காஸ் தீட்டாக்கு யூனிட்டே கிடையாது, இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. போன சாப்டரில் கூட படித்தோம்ல, யூனிட்ஸ் டைமென்ஷன் மெஷர்மெண்ட்டில். காஸ் தீட்டாக்கு யூனிட் கிடையாது. ஓகே, ஸோ நியூட்டன் மீட்டர். கரெக்டாக இல்லையா? நியூட்டன் மீட்டர். ஸோ அந்த 1 நியூட்டன் மீட்டரை தான் நான் என்ன சொல்கிறேன்? அதாவது இங்கே 1 நியூட்டன் மீட்டரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? we are writing it as 1 joule. 1 J னா என்ன அர்த்தம்? what is 1 J பா? it means 1 joule. புரியுதா இல்லையா? ரைட். ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா, இந்த நியூட்டனை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நியூட்டனோட வேல்யூஸ்லாம் போடுறேன், kg m s⁻². இங்கே m ஆல்ரெடி இருக்குது. ஸோ யூனிட்டை எப்படி எழுதலாம்? 1 ஜூலாக ஐ கேன் ரைட் லைக் திஸ் வே. நியூட்டனை பேசிக்காக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஐ வில் கெட் திஸ் டேர்ம். இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இப்போ CGS யூனிட் ஆஃப் W என்ன வரும்? CGS யூனிட்ன்றது கிராம் சென்டிமீட்டர் செகண்டில் எழுதணும். ஸோ திஸ் இஸ் த CGS யூனிட் ஆஃப் ஒர்க் டன். அப்போது இங்கே வந்து 1 நியூட்டன் மீட்டர், அதாவது 1 kg m² s⁻², 1 ஜூல்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி 1 கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 நான் என்ன சொல்கிறேன்? 1 erg.
இது வந்து சிஜிஎஸ் யூனிட் இஆர்ஜி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். எனி டவுட் இயர்? ஓகே, இது எஸ்ஐ யூனிட் வந்து ஜூலு, சிஜிஎஸ் யூனிட் வந்து ஏர்கு. ஸோ ஜூலுக்கும் ஏர்குக்கும் உள்ள கனெக்ஷன் என்னது? 10⁻7. ஸோ 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 10⁻7 ஏர்க். புரியுதா இல்லையா? 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 10⁻7 ஏர்க். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா, ஜென்ரலாக எனர்ஜிக்கு என்ன யூனிட் சொல்லுவோம்? ஜூல்ஸ் தானே, தட் இஸ் நியூட்டன் மீட்டர் தானே. இங்கே ஒர்க் டன் அண்ட் ஹேவ் சேம் யூனிட் அஸ் எனர்ஜி. பொதுவாக எனர்ஜியை நம்ம ஜூலில் சொல்லுவோம். ஒர்க் டன்னுக்கும் யூனிட் வந்து என்னது? ஜூல். அது ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. புரியுதாப்பா? எஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் போகலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A body moves a distance of 10 meter along a straight line under an action of 5 Newton force அப்படின்னு கொடுத்துருக்கான். A body moves a distance of 10 meter along a straight line under an action of 5 Newton force if work done is 25 joules. Okay, if the work done is 25 joules, then find the angle between force and the direction of motion of the body. See, திரும்ப படிக்கிறப்பா. A body moves a distance of 10 meter. ஒரு பாடி வந்து 10 மீட்டர் மூவ் ஆகுதான். எவ்வளோ? இன்னும் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, எந்த ஃபோர்ஸால்? 5 நியூட்டன் ஃபோர்ஸால் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கான்? 25 ஜூல்ஸ். தென் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் மீன்ஸ் வாட்? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இங்கே பாயிண்ட்டை புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டைரக்ஷன் ஆஃப் மோஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் நத்திங் பட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ரைட், ஸ்ட்ரைட் லைனில். ஸோ கவனிங்க, ஒரு மாஸ் எம் இருக்குது. இந்த மாஸ் எம் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதான்? 5 நியூட்டன் ஃபோர்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகருதான்? ஸ்ட்ரைட் லைனில் 10 மீட்டர்ஸ் நகருது அப்படின்னு கொடுத்துருக்கான். எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கான்? 25 ஜூல்ஸ். புரியுதா டேட்டா? ஒரு மாஸ் எம் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது 10 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். கரெக்டு தானே? டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கும் ஃபோர்ஸுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஒர்க் டன்னு கொடுத்துட்டான். ஸோ இது பேசிக்காக என்னென்னா, நியூட்டன் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான்? 5 நியூட்டன். ஸோ ஃபோர்ஸ் வந்து என்னதுங்க? கான்ஸ்டன்ட். அதனால நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஒர்க் டன்னோட ஃபார்முலா இதானே? கரெக்டாக இல்லையாப்பா? ஒர்க் டன்னோட ஃபார்முலா இஸ் திஸ் ஒன். ஸோ இப்போ எஃப்எஸ் காஸ் தீட்டான்னு வருதா? இப்போ டபிள்யூ கொடுத்துட்டான் 25 நியூட்டன். ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட் 5 நியூட்டன் கொடுத்துட்டான். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எவ்வளோ கொடுத்துட்டான்? 10 மீட்டர்னு கொடுத்துட்டான். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 25/15 வரும். இந்த 50 5 × 10 50. ஸோ 25/15 வரும். கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு? ஃபைனலி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். இதுலேருந்து என்ன சொல்லலாம்? தீட்டா இஸ் 60 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்கே என்ன விஷயம்னா, தீட்டான்றது என்னது? ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே கொஸ்டின் படி மோஷன் ஓட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இல்லையா? ஸோ இது வந்து நம்மளோட ஃபோர்ஸு இல்லையா? இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகே, இதுதான் ஆங்கிள் பிட்வீன் தெம். இந்த ஆங்கிள் தான் என்னது நம்மளுக்கு? 60 டிகிரி. ஸோ பேசிக்காக டிஸ்பிளேஸ்மெண்ட், டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இப்படி இருக்குது. ஃபோர்ஸ் எப்படி கொடுத்துருக்கான்? 60 டிகிரி வருது. தெரியுதா உங்களுக்கு? யூ ஆர் ஏபிள் டு அப்சர்வ் தட்? எஸ், குட். ஓகே, நம்ம இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம்பா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். A block of mass m 2 kg is pulled by a force of 40 Newton upwards through a height of 2 meters. Okay, find the work done on the block by the applied force and its weight mg. Take g is equal to 10 meters per second square அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஒரு மாஸ் எம் இருக்கா? ஸோ டயக்ராமும் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரு மாஸ் எம் இருக்குது. டவுன்வேர்டு பார்த்து என்ன அது? எம்ஜி ஆக்ட் ஆகுது. பட் அப்வேர்டு பார்த்து என்னது? ஒரு ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப் கொடுத்துருக்கானா? கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு 40 நியூட்டன் வருது. கரெக்டாக? எவ்வளோ? இப்போ 40 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால எவ்வளோ தூரம் அந்த பிளாக் மேலே போயிருக்கான்? இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் நான் புல் பண்ணுறேன்ப்பா, 40 நியூட்டன் கொடுத்தா அப்படியே மேலே போகும்ல. ஸோ அதுதான் 40 நியூட்டன் 2 மீட்டர்ஸ்க்கு மூவ் ஆகுது. ஓகே, ரைட். ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? கீழேருந்து மேலே பார்த்து போகுது. ஸோ கீழேருந்து மேலே பார்த்து தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைரக்ஷன் ஆஃப் மோஷன். கரெக்டாக? ரைட். ஸோ ஃபைண்ட் த ஒர்க் டன் ஆன் த பிளாக் பை த அப்ளைட் ஃபோர்ஸ் அண்ட் த வெயிட் அப்படின்னு கேட்குறோம். சரி, இந்த ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு கிளியராக விஷுவலைஸ் பண்ணுங்கள். இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது வந்து நம்மளோட மாஸ் எம், ரைட்? ஸோ மாஸ் எம் மேலே டவுன்வர்டு பார்த்து என்ன ஆக்ட் ஆகிருக்கு? எப்பயும் போல் எம்ஜி. இப்போ என்னென்னா ஃபோர்ஸ் இதுதான் என்ன சொல்லியிருக்கான்? கேபிட்டல் எஃப்னு கொடுத்துருக்கான். 40 நியூட்டன்.
இது வந்து அப்வர்டு பார்த்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, இங்கேருந்து மேலே 2 மீட்டர்ஸ்க்கு ஹைட்டு மேலே போயிருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் நம்ம என்ன சொல்லலாம், upward. So displacement direction is upward. Okay, so it is clear. இப்போ என்ன பண்ணணும்னா, see mg is also constant due to this mass, 40 நியூட்டனும் constant. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா work done due to mgயும் 40 நியூட்டனும் கண்டுபிடிக்கணும். கவனிங்க இது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. சரி, எப்பயும் போல் நம்ம இந்த ஃபார்முலாக்கே போயிடலாம், f டாட் f வெக்டர் டாட் s வெக்டர். ஏன் அப்படின்னா இங்கே ஃபோர்ஸ் வந்து என்னது, mg and 40 நியூட்டன் ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ we can use the same formula. ஸோ எஃப்எஸ் காஸ் டீட்டான்னு போடுவோமா, இங்கே எஃப் இருக்க இடத்துல என்ன இருக்குது இப்போ வந்து நான் எம்ஜிக்கு கண்டுபிடிக்கிறேன்ப்பா. எம்ஜி எப்படி இருக்குது, டவுன்வர்டு பார்த்துருக்கு, பட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் இன் அபவ் டைரக்ஷன். ஸோ மேலே பார்த்துருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. கரெக்டாக இல்லையா, எந்த டைரக்ஷன் பார்த்து, அப்வர்டு பார்த்து. ஸோ நான் இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ 2 meters. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் நத்திங் பட் 2 meters, which is equal to height h. இப்படி சொல்லாமல் சொல்லக்கூடாதா, சரி கீழேருந்து மேலே பார்த்து இருக்கிறது எஸ் வெக்டர்ப்பா. எஸ் வெக்டர் மேக்னிடியூட் தானே will give the length of this vector எஸ், அதுதான் சொல்லியிருக்கேன் நான், which is nothing but h 2 meter. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, mg கண்டுபிடிக்கும் போது mg is downward but displacement is மேலே பார்த்து. ஸோ what is the angle between them? Angle between them is 180 degree. So mg is cos 180 வருமா. ஸோ cos 180 நம்மளுக்கு என்ன தெரியும், வேல்யூ -1. ஸோ இதோட ஆன்சர் எடுத்து நம்மளுக்கு -1. ஸோ mg s மைனஸ், ஓகே, ஸோ -2 10 into 2 அப்படின்னு வருது. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர், -40 joules. ஸோ -40 joules is the work done by mg. அதுக்கப்புறம் 40 நியூட்டன் எவ்வளோ தூரம் ஒர்க் டன் பண்ணுது, 40 நியூட்டனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மேலே பார்த்துருக்கு ஆல்ரெடி, 40 நியூட்டனும் மேலே பார்த்துருக்கு. ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம், ஸோ தீட்டா ஹியர் இஸ் 0. ஸோ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ் இஸ் நத்திங் பட் வாட், h 2 meters. ஃபைனலி ஐ எம் கெட்டிங் 80 நியூட்டன் எனக்கு கிடைக்குது. புரியுதா இல்லையா, எஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த செகண்ட் ப்ராப்ளம். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கப்பா, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் வெக்டர், அதாவது ஹைலைட் பண்ணி டார்க்காக கொடுத்துருக்கான்ல. சி எஃப் வெக்டார்னு போடல, ஆனால் அவன் போல்டு லெட்டர்ஸில் வெறும் எஃப்னு போட்டிருக்கான். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் கே கேப் ஆக்ஸ் ஆன் அ பார்ட்டிக்கல். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்ன்றது எப்படி இதில் முடிவு பண்ணுவீங்க, எல்லாமே என்னது, ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது கான்ஸ்டன்ட், ஜே கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது, கே கேப் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். நான் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பிகினிங்கில். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஐ கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் கே கேப் ஆக்ட்ஸ் ஆன் அ பார்ட்டிக்கல் அண்ட் டிஸ்பிளேசஸ், ஒரு பார்ட்டிக்கல் மேலே இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா, such that it displaces from particle from -1 m 1 meter 2 meter 1 meter பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கான் to 2m -3m 1m. find the work done by the force. அதாவது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஸோ தட் த பார்ட்டிக்கல் டிஸ்பிளேசஸ் ஃப்ரம், அதாவது -1 2, 1 அப்படின்னு கொடுத்துருக்கான், which is nothing but 1. ஒரு ஸ்பேஸில் அது ஏதோ ஒரு பாயிண்ட் பாது. சி இது எக்ஸு ஒய் இது ஜெட்டுன்னு சொல்லலாமா, ஏதோ ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் அது, வாட் இஸ் த பாயிண்ட் இனிஷியலாக -1, நான் அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன், எக்ஸாக்டாக போடல, -1 2 1 அப்படின்ற பாயிண்ட்லேருந்து எங்கே போயிருக்கான் ஃபைனல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் நம்மளுக்கு 2 -3 1 2 -3 1. ஸோ இங்கேருந்து பொசிஷன், இனிஷியல் பொசிஷன் வந்து ஃபைனல் பொசிஷனுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஓகே ரைட்பா. ஸோ நம்மளுக்கு வந்து பொசிஷன் வெக்டர்ஸ் அவன் கொடுத்துருக்கான், இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஃபோர்ஸ் தெரியும் இல்லையா, திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஆப்ஜெக்ட் வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு போயிருக்கு. கரெக்டாக, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வெக்டார்ஸ் படிக்கும்போது சொல்லியிருக்கேன், ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட பொசிஷன் வெக்டாரை எப்படி எழுதுறது, -1 i கேப் 2 j கேப் ப்ளஸ் 1 k கேப்னு எழுதலாமா. அதாவது -1 i கேப் ப்ளஸ் 2 j கேப் ப்ளஸ்
1 k cap. What about final position vector? 2 I cap minus 3 j cap plus k cap. சரி இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்கலி பொசிஷன் வெக்டர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் வச்சு we can find the displacement. Already we know this one இல்லையா. So final position vector minus initial position vector. Final position vector என்னது இது, initial position vector is this one. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு RF சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் RI. see this is RF, நடுவில் மைனஸ் போட்டோன்னா அதுக்கப்புறம் என்னது RI is there. இந்த மைனஸ் என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்பில், இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ அது வந்திருக்கா 2I cap minus 3j cap plus k cap அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை ஆனோன்னா I will get this term. கரெக்டாக இல்லையாப்பா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2I cap plus I cap I will get 3I cap minus 3j cap minus 2j cap I will get minus 5k cap. இங்கே ப்ளஸ் k cap இருக்குது, இங்கே மைனஸ் k cap இருக்குது. அப்போ நான் இதை என்ன சொல்லலாம், 0k capன்னு சொல்லலாமா? இல்லைனா எழுதாமல் விட்டுடலாம். 0k capன்னு சொல்லலாம், இல்லை எழுதாமல் விட்டுடலாம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, ஃபோர்ஸும் தெரிஞ்சிடுச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தெரிஞ்சிடுச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம், பாயிண்ட் மாதிரி கொடுத்துருந்தா அதை அப்படியே பொசிஷன் வெக்டராக எழுதிட்டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டர் பண்ணால் வில் ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் இது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா எஃப் வெக்டர் டாட் எஸ் வெக்டர். எஃப் வெக்டர்ன்றது என்னது, திஸ் இஸ் த வேல்யூ. டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம இப்போ தான் என்னென்ன கண்டுபிடிச்சோம், 0k cap. கரெக்டாக? இப்போ இதே மல்டிப்ளை பண்ணுங்கள். I cap இங்கே 3I cap மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், 3. இப்போ டாட் ப்ராடக்டோட ரூல்ஸ் இது வெக்டர்ஸ் படிக்கலைன்னா போய் படிச்சுட்டு வாங்க, விச் இஸ் அது இருந்தால் ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் 3, 3யும் மைனஸ் 5யும் மல்டிப்ளை பண்ணால் minus 15, 4ஐயும் 0 மல்டிப்ளை பண்ணால் 0. ஸோ ஃபைனலி ஐம் கெட்டிங் minus 12 joule. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ப்ராப்ளம். இப்போ லாஸ்ட்டாக we will see another final problem that is also more interesting. ஓகேப்பா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். A 10 gram block placed on a rough horizontal floor. A 10 gram block placed on a rough horizontal floor is being pulled by a constant force 50 Newton. ஸோ ஒரு 50 Newton ஃபோர்ஸை ஒரு 10 gram block மேலே அப்ளை பண்ணுறேன்னா ஆஃப் horizontal ஃப்ளோரும் கூட the coefficient of kinetic friction between the block and the floor is 0.4. mu k ஓட வேல்யூ வந்து என்னது 0.4 அப்படின்னு கொடுத்துருக்கான். Find the work done by each individual force acting on the block over the displacement of 5 meter. So 5 meter work done displacement நடக்குதா. ஓகே, டயக்ராமும் கொடுத்துருக்கான். F வந்து 50 Newton. ஓகே, இப்போ என்னென்னா they are asking find the work done by each individual forces acting on that mass m. ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். சரி, இதுதான் நம்மளோட mass m 10 கிராம் இல்லையா. ஸோ 10 கிராமை நான் என்ன பண்ணிடுறேன், கேஜிக்கு மாற்றி எழுதுறேன், 10⁻⁻2 kg. ஓகே, ரைட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் 0.4 கொடுத்துருக்க டேட்டா. ஸோ திஸ் இஸ் அவர் மாஸ் m. டயக்ராம்லேயே கொடுத்துருந்தா ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் அப்ளை பண்ணுறோம் 50 நியூட்டன். ஸோ இங்கே இருக்கிற மாஸுக்கு நான் 50 நியூட்டன் கொடுக்கும்போது இங்கேருந்து நகர்ந்து இந்த பக்கம் வந்துடுது 5 மீட்டருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ பேசிக்கலி டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன், லெஃப்ட் டு ரைட், எஸ் வெக்டர். ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குல்ல. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். கரெக்டாக? எஸ். ஸோ இப்போ என்னென்னா இந்த மாஸ் m மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது, இது வந்து ஒரு ரஃப் இன்க்ளைன் பிளேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து 10, இது வந்து கேபிட்டல் F 15 நியூட்டனு. ஸோ இது வந்து டவுன்வர்டு பார்த்து என்ன ஆக்ட் ஆகும், mg. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல லாஸ் ஆஃப் மோஷனில், டவுன்வர்டு பார்த்து mg ஆக்ட் ஆகும். இதுதான் காமன் டேஞ்சன்ட். காமன் டேஞ்சன்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் பார்த்து என்ன வரும், நம்மளுக்கு நார்மல் ரியாக்ஷன் வரும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இந்த சைடு மூவ் ஆகிறனால அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷன் ரிலேட்டிவ் மோஷனுக்கு அப்போஸ் பண்ணி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, கேபிட்டல் F, N, mg, ஸ்மால் f, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த 4 ஃபோர்ஸோட ஒர்க் டனையும் கேட்குறாங்க கொஸ்டினில். ஃபார் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் ஹாரிசான்டல் டைரக்ஷன் ஆஃப் எஸ் வெக்டர் 5 மீட்டர். ஓகே, ஸோ கவனிங்க, இப்போ வந்து எம்ஜியோட ஒர்க் டன் என்னன்னு பார்க்கலாம். எம்ஜி வந்து எந்த, சரி அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்குது, என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, ஹாரிசான்டல் டைரக்ஷனில் மோஷன் இருக்கா, கிடையாது. நம்ம ஏற்கனவே ஈக்குவலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ் படிச்சிருக்கோம்ல, வெர்டிக்கல் டைரக்ஷனில் மோஷனே இல்லை. ஸோ மேலே இருக்க ஃபோர்ஸும் டவுன்வர்டில் இருக்க ஃபோர்ஸும் என்னவாக இருக்கும்,
summation of force along y direction is equal to 0. இந்த ஃபார்முலா படி n is equal to mg ன்னு வரும். ஓகே, ஸோ இது ஒரு டேட்டா நம்மளுக்கு. சரி, இப்போ கவனிங்க, ஒர்க் டன் பை mg பார்க்கும்போது டவுன்வர்டு பார்த்து mg இருக்கா, ரைட் ஹேண்ட் சைடில் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம்? 90. கரெக்டாக? ஸோ நம்மளோட இந்த ஃபோர்ஸ் mg வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். நான் எஃப்எஸ் காஸ் தீட்டா யூஸ் பண்ணுறேன். எஃப் வந்து இங்கே mg, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 5 மீட்டர். ஆங்கிள் பிட்வீன் தம் என்னதானா 90 டிகிரினால காஸ் 90 0. ஸோ என்டையர் ஒர்க் டனே என்னது 0. ஓகே, அதுக்கப்புறம் ஒர்க் டன் பை நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் மேலே பார்த்துருக்கு கரெக்டாக. எஃப்எஸ் காஸ் தீட்டா படி நார்மல் ரியாக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் 90. இங்கேயே ஆங்கிள் பிட்வீன் தம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் நார்மல் ரியாக்ஷன். ஸோ no work is done by the normal reaction. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கொடுத்த அந்த 15 நியூட்டன். ஸோ நம்ம கொடுத்த 15 நியூட்டனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னது சேம் டைரக்ஷனில் இருக்கனால வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தம் 0. இப்போ நான் எப்பயும் போல் எஃப்எஸ் காஸ் தீட்டா யூஸ் பண்ணுறேன். எஃபோட வேல்யூ 50, டிஸ்பிளேஸ்மெண்ட் 5, காஸ் 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் ப்ளஸ் 250 ஜூல்ஸ். நம்மளுக்கு ப்ளஸ் 250 ஜூல்ஸ் அப்படின்னு வருது. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இப்போ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடுச்சு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்லாம் தெரியும். இங்கே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடுச்சு, அதனால கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்னது? μk இன்டூ n. μk கொடுத்துட்டான். என்னன்றது ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும்? mg. இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை? இப்படி எழுதலாம்ல. ஓகே, ஸோ அது பாருங்கள் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் 180 டிகிரி ஆங்கிள் இருக்குது. ஸோ எஃப்எஸ் காஸ் 180 அப்படின்னு போடுறேன். காஸ் 180 ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? -1. ஸோ அந்த மைனஸை முன்னாடி எழுதிட்டேன். இப்போ என்னென்னா எனக்கு எஸ்ஸோட வேல்யூ எனக்கு தெரியும் 5ன்னு. பட் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? μk n இல்லையா? n வந்து μkோட வேல்யூ 0.4, என்னோட வேல்யூ வந்து என்னது? mg. ஸோ ஏன்னா n is equal to mg இப்போ தானே சொன்னேன். ஸோ அதனால் அதை போடுறேன். ஸோ மாஸ் வந்து 10⁻⁻² kg இன்ட்டு 10 ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டான். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will have 10⁻⁻1. ஸோ 10⁻⁻1 is nothing but what? 1/10. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.04. பேசிக்கலி இது ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால நியூட்டனில் வரும். சரி, அதுக்கப்புறம் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் ஐம் கெட்டிங் ஆன்சரஸ் -0.020 ஜூல்ஸ்ன்னு வருது. புரியுதாப்பா? எஸ். ஸோ இதுதான் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஒர்க் டன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நான். அப்படி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறப்போ until then bye from Nagarajan. All the best.